விநாயகர் சதுர்த்தி பிறந்த கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு நாள் சிவபெருமான் வெளியில் சென்றிருந்தபோது பார்வதி தேவி நீராடச் செல்வதற்கு முன் தனக்கு காவலுக்கு யாரும் இல்லை என்று எண்ணினார். அப்போது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தன குழம்பை கொண்டு ஒரு உருவத்தை உருவாக்கி அதற்கு உயிரூட்டினார். அதன் பின்னர் யாரையும் உள்ளே விடக்கூடாது என்று பிள்ளைக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி நீராடச் சென்றார். அப்போது சிவபெருமான் உள்ளே வர அவரை அனுமதிக்காததால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டினார். பின்னர் நீராடிவிட்டு வந்த பார்வதி தேவி தலையில்லாமல் கிடந்த பிள்ளையாரை கண்டு கோபத்தில் காளியாக மாறி தன் கண்ணில் பட்டவற்றை அழிக்க ஆரம்பித்தார். இதனை கண்ட தேவர்கள் சிவனிடம் முறையிட அவரோ கணங்களை அழைத்து கண்ணில் தென்படுகிறவற்றின் தலையை வெட்டி வருமாறு கூறினார். அப்போது முதலில் யானை தென்பட அதன் தலையை வெட்டி எடுத்துச் சென்று சிவனிடம் கொடுக்க அவரோ பிள்ளையாரின் முண்டத்தில் வைத்து அதற்கு உயிரூட்டினார். மேலும் கணேசன் என்றும் பெயர் சூட்டினார். இது நடந்தது சுக்கிலபட்ச சதுர்த்தி என்றுதான். இதன் காரணமாகத்தான் விநாயகர் சதுர்த்தி